அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எங்களுக்கு இந்த ரமலானை தந்து இதன் மூலமாக என்ன தெரியுமா மிக முக்கியமாக தெளிவுபடுத்துகிறான். அடியார்கள், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இபாதத், அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய தொடர்பு, அதுதான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை தரும், அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியை தரும், அதுதான் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை தான் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் ரமதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் இபாதத் தான், நல்ல அமல்கள் தான், நல்ல செயற்பாடுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தான் ஆக முக்கியத்துவம் செலுத்தினாங்க. சஹாபாக்கள் முக்கியத்துவம் செலுத்தினாங்க. பின்னால் வந்த தாபிஊன்கள், தாபிஈன்கள் முக்கியத்துவம் செலுத்தினது இந்த இபாதத்துக்களில் தான். அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற விடயத்தில் மிக முக்கியமான கவனத்தை செலுத்தினாங்க. என்றால் எப்போ ரப்புடைய கட்டளைகள் மீறப்படுமோ, நாங்கள் மனோ இச்ச பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்வோமோ, உள்ளம் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கொள்வோமோ, அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடக்க ஆரம்பிப்போமோ, வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். அல்லாஹு தாலா குர்ஆனில் அதை சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் தன்கா. யார் என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து அதை கணக்கெடுக்காமல் நடந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எதை எங்களுக்கு எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கிறத கொண்டு தான் எங்களோட வாழ்க்கையில் ஈடேற்றம், அதை கொண்டு தான் வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை வெளியில் மெட்டீரியல்களில் எங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி அதிகமான நீங்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், உலக வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை எதில் நீங்கள் தேடுற அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள். படிப்பில் தேடுறீங்க, உங்களோட சொத்தில் தேடுறீங்க, உங்களோட சம்பாதிப்பில் தேடுறீங்க, ஜொப்பில் தேடுறீங்க, அறிவில் தேடுறீங்க, காசில் தேடுறீங்க, சொகுசாக வீட்டை கட்டி வாழ்கிறதுல தேடுறீங்க, வாகனத்தில் தேடுறீங்க. அதிகமாக இந்த எங்களோட வாழ்க்கையினுடைய நிம்மதியை, சந்தோஷத்தை நாங்கள் இதில் தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். கிடைச்சிச்சா நிம்மதி, சந்தோஷம் கிடைச்சிச்சா, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள். அப்போ எங்களுக்கு எல்லாம் கிடைச்சியும் கூட நிம்மதி இல்லை, எல்லாம் கிடைச்சியும் கூட சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கிறாங்க, டபுள் PhD முடிச்சிருக்கிறாங்க, நல்ல திறமசாலிகளாக இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. நல்ல காசு பணத்தை வச்சுருக்கிறாங்க, நல்ல செல்வம், வீட்டுக்குள்ளே தேவையான எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னிடத்தில் ஒருத்தர் வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் சரியான மட்டு பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, தூக்கம் இல்லாத வாழ்க்கை, மூச்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு இல்லாத நிலைமை அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது என்னான்டா, வெளி ரங்கத்தில் எந்த குறையும் இல்லை, வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, சொத்து செல்வங்கள் இருக்குது, வெளிநாடுகள்லேயும் பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த சடவாதங்களில் இதை வச்சதும் இல்லை, ஒரு நாளும் வைக்க போகிறதும் இல்லை. அது அப்படி இருந்தால் அந்நிய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான். அந்நிய சமூகத்தில் யாருமே படிச்சிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க, செல்வத்தோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிம்மதி அதுதான் என்று இருந்தால் அது எல்லாருக்குமே கொடுக்குறான். அல்லாஹ் விரும்பினவங்க, விரும்பாதவங்க எல்லாருக்குமே கொடுக்குறான். அதனுடைய அர்த்தம் அது வெற்றி அல்ல. ஆனால் வெற்றி, நிம்மதி, சந்தோஷத்தெல்லாம் அவனுடைய தீன மார்க்கத்தை எடுத்து நடக்கிறதுல தான் வச்சிருக்கிறான்றதை பதிவு செஞ்சுக்கோங்க உள்ளங்களில். ஆழமாக அதை உறுதியாக நம்பி அதில் உங்களோட நிலைமையை நீங்கள் சீராக்கிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி நிறைய வீடுகளில் வறுமை, கஷ்டம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்யூஷனாக, தீர்வாக எதை பார்க்குறீங்கன்னா, நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு சம்பாதிக்க வைக்கணும், நான் தொழிலுக்கு போகணும், அங்கேருந்து தான் எனக்கு நிம்மதியாக வாழலும் அப்படின்ட்டு அதில் ஈடுபட்டுறீங்க. ஆனால் ஹதீஸில் வந்திக்குது, ஒரு பெண் வெளியில் போகிற நேரத்தில் அவளுடைய பார்வை அதை கீழ்த்தாழ்த்தி போகாமல் ஹராமான பார்வைகளை பார்க்குறாள்.
பார்வை, ரோட்டில் போகத்திலே பார்க்கக்கூடிய பார்வைக்கு தானே ஹராமான பார்வை. மஹரம் இல்லாத ஆட்களை பார்க்குறது எங்களுக்கு முசீபத்தை உண்டாக்கும், கஷ்டத்தை வறுமையை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எங்களோட உறுப்புக்கள், எங்களோட முகம், எங்களோட கைகள், எங்களோட கால்கள், எங்களோட உறுப்புக்கள் எப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்குமோ, ஒரு பெண்ணுடைய ஆடை, ஒரு பர்தா அப்படின்னு சொல்கிறது, நிகாப் என்று சொல்கிறது, நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நினச்ச மாதிரி உடுக்கிறோம். சிலர் சல்வார் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, மெக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கு அபாயா போட்டு, அது அபாயா விதவிதமான அபாயாக்களை போட்டுக்கொண்டு அதுக்கு பின்னால் முகத்தை திறந்து கொண்டு, கையை திறந்து கொண்டு, காலை திறந்து கொண்டு, கழுத்து பகுதி விளங்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு ஹதீஸல்ல எச்சரிக்கை வருதுண்டா, ஒரு பெண் வெளியில் போகத்திலே அவளுடைய உறுப்புக்கள் வெளியில் தெரியும் இருந்தா, அவளோட முகமோ கையோ, எங்களோட மார்க்கம், எங்களோட ஷரியத் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு பெண்ணுடைய ஆடண்டு வரும் பொழுது தலையில் இருந்து கால் வரையில் பரிபூர்ணமாக அவளை மறைச்சி கொள்ளணும். அதுதான் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. எங்களுக்கு டிசைனாக உடுத்துட்டு போகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. எங்களுக்கு கலராக உடுத்துட்டு போகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. பார்த்தா திருப்பி யாரும் பார்க்குறதுக்கு விருப்பப்படாத விதத்தில் தான் எங்களோட ஆடை அமையணும். கருப்பு நிறத்தில் அது தலையிலிருந்து கால் வரையில் பரிபூர்ணமான முறையில் மூடப்பட்ட நிலைமையில் போகக்கூடிய நேரத்தில் அதை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இறுக்கமான ஆடைகளை அணிகிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஆடைகளை யார் இறுக்கமாக அணிவாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அல்லாஹு தாலா பரக்கத்தை இல்லாமலாக்குவான். ஹதீஸில் இருக்குது. இன்னும் ரிவாயத்துக்களில் வந்திருக்குது, உறுப்புக்கள் வெளியில் தெரியும் இருந்தால் வீட்டுக்குள்ளால் வறுமை உண்டாகும். எங்களோட உறுப்புக்கள், முகம் விளங்குது, கை விளங்குது, அந்நிய மக்கள் எங்களை பார்க்குறாங்கண்டா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் வறுமையை உண்டாக்குவான், முசீபத்தை உண்டாக்குவான். அப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் வெளியில் இறங்கத்திலே வலா தபர்ருஜல் ஜாஹிலியா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் பெண்களே, நீங்கள் வெளியில் போகத்திலே ஜாஹிலியா காலத்தில் பெண்கள் வெளியில் போன மாதிரி போகாதீங்க. அவங்க அந்த காலத்தில் போகத்திலே சர்வசாதாரணமாக முடியை திறந்து கொண்டு, முகத்தை திறந்து கொண்டு, கைகளை திறந்து கொண்டு இப்படி தான் போவாங்க. பார்த்தா அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் அது மாதிரி நீங்கள் போக வானம்ன்ற அல்லாட கட்டளை பொதுவாக பெண்கள் எல்லாருக்குமே. உங்களை நீங்கள் பூர்த்தியாக மூடிக்கோங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமாருக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல. முஃமினான பெண்கள், ஈமானுள்ள பெண்களுக்கும் இதே தான் சொல்லப்பட்டு, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவங்களோட பர்தாக்களை, அவங்க முந்தானிகளை இழுத்து மூடிக்கொள்ளட்டும். இது அல்லாஹு தாலா இது வீட்டுக்குள்ளே இருக்கத்திலே இருக்க வேண்டிய பக்குவத்தை சொல்கிறான். ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கத்திலே மகனுக்கு முன்னால், வாப்பக்கு முன்னால், நானுக்கு முன்னால், மாப்பிள்ளைக்கு முன்னால் அப்பயும் நீங்கள் ஒழுக்கமாக தான் இருக்கணும். உங்களோட முந்தானிகளை சரியான முறையில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒழுக்கமில்லாத முறையில் நடந்து கொள்ளாதீங்க. அதனால் இது 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனில் சொல்லப்பட்டது. ஒரு தகப்பனுக்கு முன்னால் மகள் ஒழுக்கமாக இருங்க, எங்களோட நான தம்பிமாருக்கு முன்னால் நீங்கள் ஒழுக்கமாக இருங்க. வீட்டுக்குள்ளே மஹரம் தான், அப்பேம் நீங்கள் உங்களை பக்குவமாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஏன் இந்தளவு தூரத்துக்கு சொல்லப்பட்டுச்சு? இன்றைக்கு அதனுடைய விளைவை, பயங்கரமான விளைவுகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தந்தையும் மகளும் தவறான தொடர்பில் ஈடுபட்டதுக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்குது. ஒரு தாய் சொந்த மகனோட தவறான நிலைமையில் ஈடுபடக்கூடிய பயங்கரமான சோதனையான காலமாக இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. மஹரம் ஆன ஆண்கள், பெண்கள், அந்த மஹரமான உறவுள்ளவங்க ஹராமான தொடர்புக்கு ஷைத்தான் கொண்டு போயிட்டு சேர்க்குற நிலைமைக்கு ஆவி இருக்குது. என்னாண்டா, அந்த பக்குவம் இல்லா போனதுனால, அந்த பேணுதல் இல்லா போனதுனால. வீடுகளுக்குள்ளாலையும் கூட நீங்கள் அப்படி பக்குவமாக இருக்கணுமுண்டா யோசித்து பாருங்கள். நீங்கள் வெளியில் இறங்கி போகிறீங்க, வெளியில் இறங்கி போகத்திலே உங்களோட ஆடைகள் ஒழுங்கான ஆடைகளாக இல்லைண்டா, நீங்கள் உங்களோட முந்தானிகளை நீங்கள் போட்டுக்கொண்டு போகிறீங்க, உங்களோட முகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இது ஹதீஸில் வருது. ஒரு பெண் வெளியில் இறங்கி போகிற நேரத்தில் அந்த பெண் எப்படிப்பட்ட நிலைமைண்டா, ஷைத்தானினுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் நின்றும் ஒரு அம்பு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, ஒரு பெண் அலங்கரித்து கொண்டு போகிற நேரத்தில் அதை ஒரு மனிதன் பார்த்தான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அவளை பற்றிய அந்த எண்ணங்கள் உண்டாகும், நோய் உண்டாகும், அது பாவத்துக்கு போகிறதுக்கு அது காரணமாக அமையும். அம்பை குத்தப்பட்டிக்கு நஞ்சூட்டப்பட்ட அம்பு, அதை கலட்டினாலும் அதனுடைய நஞ்சு அவனுடைய உடம்பில் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் நீங்கள் வெளியில் போகிறதுலே பார்க்குறான், உங்களோட உடப்பை பார்க்குறான், உங்களோட ரசிக்கிறான், அதுக்கு பின்னால் அவனுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை, அதுக்கு அவன் தவறான வழியில் போவான் என்று இருந்தா, கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை நல்லா கேட்டுக்கோங்க, அவன் தவறான வழியில் போவானாக இருந்தால் அந்த முழு பாவத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஒரு பெண் நீங்கள் வெளியில் ஒரு ஒழுங்கான முறையில் உங்களோட ஆடைகளை அணியாமல் போகிறீங்க, அதை பார்த்து ஒரு அந்நிய ஆண் தவறான சிந்தனையை உருவாக்கி தவறான செயல்களுக்கு போவான் இருந்தால் அதற்குரிய முழு பாவத்தையும் அந்த பெண் தான் சுமக்க வேண்டி வரும். அப்போ அந்த பெண் அந்த பாவம் அவளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது வீட்டுக்குள்ளே எப்படி நிம்மதியாக இருக்க போகிற, வீட்டுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்க போகிற, வீட்டுக்குள்ளே எப்படி அவள் ஆரோக்கியமாக இருக்க போகிற? இவளால் சமூகத்துக்கு பிரச்சனை உண்டாகுது, இவளால் சமூகம் பாவத்தில் விழுதுண்டா அல்லாஹ் இவளுக்கு எவ்வளோ பெரிய சோதனையை உண்டாக்குவான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, உங்களை எல்லார்டையும் தலைவி யார் தெரியுமா? சொர்க்கத்தில் தலைவி ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்தில் உங்களோட தலைவி ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் எவ்வளோ பக்குவமாக வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் எவ்வளோ பக்குவமாக வாழ்ந்தாங்க. ஹதீஸுடைய கிதாபுகளில் வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாட உயரம் எவ்வளோ அகலம் எவ்வளோ யாருக்குமே சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் போடுற அபாயாக்களை பார்த்தாவே விளங்கும் எங்களோட சைஸ் என்ன, உயரம் என்ன, எங்களோட பெருப்பம் என்ன அப்படின்ட்டு. அவ்வளோ இறுக்கமாக அது இறுக்கமான ஆடைகள் அணிகிறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சுக்கிறாங்க. ஆண்கள்லேயும் தான் பெண்கள்லேயும் தான் இறுக்கமாக அணியக்கூடிய ஆடைகள் அணியக்கூடியவங்களுக்கு பதுவாக்கள் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுறாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நின்று இருக்கிறாங்க. அந்த இடத்துல நின்று இருக்கத்திலே அந்த இடத்தால ஒரு வயது முதிர்ந்த பெண் போகிறா. வயது முதிர்ந்த பெண் போய்கொண்டிருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க சஹாபாக்கள் இடத்துல, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வயது முதிர்ந்த பெண்ணுக்கு எத்தனை வயது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வயசு என்ன இருக்கும்? அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க 85 வயது, 90 வயது, 95 வயது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசை சொல்கிறாங்க. அப்போ கடைசிக்கு அந்த பெண்ணை பார்த்தா வயது முதிர்ந்த பெண் குனிஞ்சு கொண்டு போகிறா. ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹுவோட வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹுவோட உங்களோட வீட்டுக்குள்ளால தான் போகிறா, கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் அது யாருண்டு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு போனாங்க. வீட்டுக்கு முன்னால் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ளேருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வலைக்கும் அஸ்ஸலாம் அலி வீட்டுக்குள்ளே வாங்க சொன்னாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு இல்லை, வீட்டுக்குள்ளே வர முடியாது, வீட்டுக்குள்ளே ஒரு அந்நிய பெண் வந்திருக்கிறா, வயது முதிர்ந்த பெண் வந்திருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அனுப்பினாங்க அது யாருன்னு பார்த்துட்டு வர சொல்லி. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை அலி நான் மட்டும்தான் இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே வாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை வயது முதிர்ந்த ஒரு பெண் வந்தாவே சொன்னாங்க, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே போனோன்னே கொண்டு சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோமே ஒரு வயது முதிர்ந்த பெண் வந்தாவே, நாங்கள் எல்லாரும் அவருக்கு வயசு போட்டோமே, இப்படி இத்தனை முதிர்ந்த வயசை போட்டோமே. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த பெண் வேறு யாரும் அல்ல, நான் தான் அப்படின்னாங்க. அது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வயது முதிர்ந்த நிலைமையில் பார்த்தாங்களே எல்லாருமே சொன்னாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நல்லா விளங்கிக்கோங்க. ஸ்டைலாக வெளியில் போகிறோம், அபாயாக்கள், விதவிதமான அபாயாக்கள், அது வெட்டின அபாயாக்கள், கலர் அபாயாக்கள், துண்டு அபாயாக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட சொர்க்கத்தில் தலைவி ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தலைவி எப்படின்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு, நான் அல்லாஹ்விடத்தில் எப்போவுமே துஆ செய்வேன், யா அல்லாஹ் என்ன நீ அந்நிய மக்களுக்கு வயது முதிர்ந்த பெண்ணாகவும் என்னுடைய கணவனுக்கு மட்டும் என்ன வாலிப பெண்ணாகவும் காட்டியா அல்லாஹ்.
நான் எப்போவுமே துவா செய்வேன். அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்னை பார்த்து வயது முதிர்ந்த நிலைமையில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, எல்லா இடத்துல நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் திறந்து கொண்டு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம், அங்கே இங்கே சுத்த போகிறோம். என்னத்தை பதில் சொல்லுவோம் எல்லா இடத்துல? பக்குவமாக பேணுதலாக நாங்கள் எங்களை பூர்த்தியாக மூடிக்கொண்டு இருக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கி எங்களை ஸ்கூலுக்கு போகத்தில் விதவிதமாக உடுத்துக்கொண்டு அங்கே கல்யாணத்துக்கு போகத்தில் அங்கே விதவிதமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுதான் எங்களோட வாழ்க்கையில் சோதனைக்கு காரணம், முசீபத்துக்கு காரணம். விசேஷமாக கண்ணியமான தாய்மார்களே, நாங்கள் எங்களை நல்ல முறையில் பக்குவப்படுத்திக்கிறோம். பாருங்கள், அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட கவலையை, யா அல்லாஹ், நான் இப்போ மௌத்தா போனால் என்ன ஜனாசாவாக கொண்டு போகத்திலே என்ற உயரத்தையும் என்ற அகலத்தையும் மக்கள் பார்ப்பாங்க, மகரம் இல்லாதவங்க பார்ப்பாங்க, அதுக்கு கூட நான் விருப்பம் இல்லையா? அழுகிறாங்க. யோசிச்சு பாருங்கள். ஏண்டா இப்போ சுந்தூக்கு இருக்குது, பெட்டி இருக்குது, பெட்டியில் கொண்டு போவாங்க, பெட்டிக்கு மேலால் துணியை போட்டு மறைச்சி கூப்பிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க ஜனாசாக்களை. அந்த காலத்துலேயும் தான் அரபு நாட்டில் இப்போயும் தான் ஒரு பலகையில் ஜனாசாவை வச்சு 4 பக்கத்தில் தூக்கிட்டு போவாங்க. அப்போ ஜனாசாவை எல்லாரும் பார்ப்பாங்க, அதோட நீட்டம் என்ன அகலம் என்னன்றெல்லாம் விளங்கும். அதை வச்சு தான் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எல்லா இடத்துல எவ்வளோ வெக்கம் ஈக்கும், எவ்வளோ பக்குவம் ஈக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னால் அவங்களோட ஜனாசா தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக மூடி கொண்டு போகப்பட்டது. யாருமே அந்த ஜனாசாவை பார்த்து அளவெடுக்கிற அளவுக்கு அந்த தோற்றம் இருக்கல்ல, பரிபூர்ணமாக மூடப்பட்ட நிலைமையில் தான் கொண்டு போகப்பட்டுச்சு. வரலாற்றில் முதலாக ஜனாசாவை மூடிக்கொண்டு போனாண்டா அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஜனாசா. உலகத்தில் வாழ்கிற நேரத்துலேயும் பயப்பட்டாங்க, மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலைமையிலையும் என்ன நான் யாருமே பார்த்துடக்கூடாதே என்று பயப்பட்டாங்கண்டா இது என்ன பக்குவம்? யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ தூரத்துக்கு நான் ஒவ்வொரு தாய்மாரும் சகோதரியும் வாலிப சகோதரிகளே நல்லா விளங்கிக்கோங்க. உங்களோட உடுப்புகள் ஸ்டைலாக போகிறது அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்தானுண்டா போகிறதுக்கு இடம் இருக்காது. நான் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். நோயாளிகள்ட அவங்கள எல்லாரையும் எடுத்து அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுக்கு போயிருந்தேன். அதிகமான நோயாளிகள் பெட்லேருந்து எழும்பி கொள்ளையலாம், படுக்க. சிலவங்களை அப்படி ஓபிடியில் உள்ள டேபிளுக்கு நாங்கள் அலப்பிச்சோம், டெஸ்க்குக்கு அவளப்பி சேர்ஸெல்லாம் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நான் நிகழ்ச்சியை செஞ்சேன். நான் அதுக்கு பிறகு பார்த்தேன், கிட்டத்தட்ட 55 பேர் இருந்தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு 55 பேர் இருந்தாங்க. அதில் 4 ஆம்பளைகள், 51 பெண்கள் இருந்தாங்க. பெண்கள் அதிகமாக வாலிபத்தில் இருக்கிற பெண்கள், பிள்ளைகளோடு இருக்கிறாங்க பெண்கள். கேன்சர், நிறைய பெண்களுடைய முடி போயிட்டு, வாலிப வயசுலேயே முடி போயிட்டு, தோல் உறிஞ்சி போயிட்டு. ஏனென்றால் அவ்வளோ பரப்பத்தில் அந்த தாக்கம், கேன்சருடைய தாக்கம் ஏற்பட்டுகிறது. 51 பெண்கள். ஏன்னா நாங்கள் தான் இன்றைய கணக்கெடுக்கிறது இல்லை. எங்களுக்கு சும்மா நினச்ச மாதிரி வாழ்க்கை, நினச்ச மாதிரி போகிற, கிளாஸ் போகிற வார ஒரு கணக்கில்லை. ரோட்டில் போகத்தில் எங்களுக்கு நினச்ச மாதிரி போகிற, அதில் ஒரு பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனை வார நேரத்தில் அதுக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லாமல் போய்த்துடும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை, நாங்கள் படிக்க மேலும் ஓதே மேலும் எங்களோட திறமைகளை. சில பெண்களுடைய மென்டாலிட்டி ஒன்றிக்கு எப்படின்ற சிந்தனை போக்கு, பர்தா போட்டால் நாங்கள் காரில் தான் போகணும், பஸ்ஸில் போகலாம். பர்தா போட்டுக்கொண்டு நாங்கள் முகத்தை மூடிக்கொண்டு போகிறதாக இருந்தால் எங்கள்கிட்ட சொந்த வாகனம் இருக்கணும். சொந்த வாகனத்தில் போகிறது தான் முகத்தை மூடையிலும், நாங்கள் பர்தாவோட வாழையிலும். இல்லைன்னா எங்களுக்கு வாழையில. சும்மா ஷைத்தான் உங்களை போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற. எங்களுக்கு படிக்க இயலாது, பர்தாவோடு இருந்தால் படிக்க இயலாது, பர்தாவோடு இருந்தால் எங்களுக்கு முன்னேற இயலாது. ஷைத்தான் உங்களை போட்டு ஏமாற்றி பர்தா கலத்தில் வெட்டி சீரழிச்சு சின்ன பின்னமாக போகக்கூடிய நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு முஃப்தியொத்தர் அவருடைய வெப்சைட்டில் உலகத்தில் ஆக சிறந்த எழுத்தாளர்களை பிரிட்டிஷில் ஒன்று சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட 140 எழுத்தாளர்கள், உலகத்தில் சாதனை படைத்த எழுத்தாளர்கள் என்று சொல்லி ஒன்று சேர்த்தாங்களாம். அதில் 160 பேர் அல்லது 140 பேர் ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. அப்போ அவங்களோட அந்த கான்ஃபரன்ஸில் ப்ரோக்ராமில் 3 பேருக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
3 பேருக்கு பேசுகிறதுக்கு. அதில் முதலாவது ஒருத்தர் பேசிட்டு போனார், 2வது ஒருத்தர் பேசிட்டு போனார், 3வது பேசுகிறதுக்கு அலக்கத்திலே ஒரு கருப்பு உருவம் வருது. அந்த முஃப்தி அவர் எழுதியிருக்கிறாரு, கருப்பு உருவம் தலையிலிருந்து கால் வரையில் பரிபூர்ணமான முறையில் மூடப்பட்டு இருக்குது. வந்து பேசுகிறா, அவரை பேசிட்டு பேசிட்டா. குரல் வித்தியாசப்படுத்தி அவள் பேசுகிறா. பெண்களுடைய குரலும் மகரம் குரலும் வந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது. எங்களோட குரலும் வயசும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது. எங்களோட பேரும் தான். குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரானில் எங்கேயுமே பெண்களுடைய பெயர் சொல்லப்பட்டில்லை. ஒரே ஒரு பெயர் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பேர் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஃபிரௌனை சொல்லத்தில் ஃபிரௌனுடைய மனைவி இம்ராஅத்து ஃபிரௌன், இம்ராஅத்து இம்ரான் சொல்லப்பட்டிருக்குது. குரானில் ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் தான், வேறு யார்ட பேரும் சொல்லப்படலை. எங்களோட பெயரையும் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மறைச்சி குறையலுமோ அவ்வளோ தூரத்துக்கு அது எங்களுக்கு பாதுகாப்பு. ஹதீஸுடைய கிதாபுகளில் பெயர் வந்திக்குது பெண்கள்ட. அது ராவிமார்கள் ஹதீஸில் அறிவிக்கக்கூடிய விடயத்தில் அது எங்களோட ஹதீஸுடைய அந்த தரத்தை விளங்கி கொள்றதுக்கு அது தேவைன்றதுனால அது தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் பொதுவாகவே எங்களோட பெயரும் மறைக்கப்பட வேண்டியது. அதே போல் எங்களோட சத்தம் குர்ஆன் சொல்லுது, உங்கள்கிட்ட யாராவது வந்து அந்நிய மனிதன் மகரம் இல்லாதவன் வந்து பேசக்கூடிய நேரத்தில் உங்களோட வார்த்தையை சொல்ல வாய்ஸை நீங்கள் மாற்றி பேசுங்க. உங்களோட வீட்டில் வந்து கேட்குறாங்க, இவர் இருக்கிறாரா, அப்துல்லா இருக்கிறாரா, அந்த நேரத்தில் இல்லை அந்த மாதிரி ஒரு டோனில் நீங்கள் உங்களோட வளமையான டோனில் நீங்கள் பேசாதீங்க. ஏன் தெரியுமா? வந்திருக்கிறவர் நோயாளியாக ஆகி அவருக்கு தவறான எண்ணங்கள் உண்டாகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபோனில் தெரியாத நம்பர்கள் வந்தால் நாங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் பண்ணுறாரு, தெரியாத ஒரு நம்பர், எடுத்தோடனே ஒரு அந்நிய ஆண் பேசுகிறா, யார் அப்படி ஒருத்தர் இல்லை வேங்க அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தைகள். முன்னுக்கு பேசக்கூடியவனுடைய நோய் சுகமாகிற அளவுக்கு எங்களோட வார்த்தைகள் இருக்கும். திருப்பி எங்களுக்கு கோல் எடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகிடப்படாது. அந்த அளவுக்கு எங்களோட வயசில் கூட எங்களோட சத்தத்தை கூட நாங்கள் வெளியில் காட்டக்கூடாது. மிக கவனமான முறையில், மிக பக்குவமான முறையில் அதையும் கூட பர்தாவாக அமைச்சுக்கொள்ளணும் நாங்கள். அப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இவ வந்து பேசுகிறா, பூர்த்தியாக தன்னை மூடிக்கொண்டு அதோடு போயிட்டு உட்காந்துட்டா. மஜ்லிஸ் முடியுது. எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்தா இந்த பெண்ணிடத்தில் ஒன்று சேர்ந்து கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய அறிவாளி, உலகத்திலே தலை சிறந்த எழுத்தாளர்களில் மிக முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, ஆனால் ஏன் உங்களை மூடி இருக்கிறீங்க? ஏன் பரிபூர்ணமாக மூடி இருக்கிறீங்க? நீங்கள் அலங்கோலமா, அழகு இல்லையா, அல்லது உங்களோட மேலே நோயா, தொல் நோயா? இன்னை பாருங்கள், பர்தா போட்டதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கையில் சொறி வருது, முகத்தில் சொறி வருது, ஒட்டோவாக போடுறாங்க, அதுக்கு பின்னால் ஒட்டோவாக போடுறாங்க. அல்லாட சோதனை பாருங்கள். அப்போ அன்னது மாதிரி அந்த பெண்கள் கேட்குறாங்க ஒன்று கூடி. இவ சொல்கிறா, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, எங்களோட மார்க்கம் சொல்லுது இப்படி தான். ஒரு பெண்ணுண்டா பொறுமதியானவங்க, உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க. நாங்கள் வந்து ரோட்டில் சுற்றி திரிகிற ஆட்கள் அல்ல, எங்களை நாங்கள் அலங்கரித்து கொண்டு வெளியில் திரிகிற ஆட்கள் அல்ல. எங்களுக்கு கொண்டு பக்குவம் ஒண்டிக்குது, கண்ணியமாக அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவள் சொன்னாவாம், நீங்கள் சொல்கிறீங்க தானே நான் கருப்பா, அலங்கோலமா, அல்லது நான் அழகில்லையா, சுகமில்லாமல் இருக்கிறேனா அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க தானே. நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல பெண்கள் ஈக்கிறதுனால நான் என்னுடைய முகத்தை திறந்து காட்டுறேன் என்று சொல்லி அந்த பெண் வந்து முகத்தை திறந்து காட்டியிருக்கிறான். அந்த பெண்ணை பார்த்த அந்த பார்வையில் அங்கிருந்த 4 பெண்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோ அழகான பெண், அல்லாஹு தாலா அவ்வளோ நிஅமத்துகளை கொடுத்துருக்கிறான். ஆனால் அது கணவன் பார்க்க வேண்டிய முகம், அது மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய முகம், அது ரோட்டில் போகிறவங்க வாரவங்க பார்க்குற முகம் அல்ல. அது அந்த அளவுக்கு அல்லாஹ் பக்குவத்தை நல்லா படித்தா, அதுக்கேற்ற முறையில் தான் படித்தா, பக்குவமாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளை அந்தந்த மார்க்கத்துறையில், தீனுடைய துறையில் எங்களுக்கு படிக்க வைக்கல. அது பர்தா அவங்களுக்கு தடையல்ல, நாங்களாக உள்ளத்தால் அதை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறோம், எங்களை நாங்கள் சிரமப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுதானே தவிர அங்கே வேறு அந்த அதனால தான் பாருங்கள், இக்கட்டான நிலைமையில் கூட சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டாங்கன்னா, ஒரு சஹாபி பெண்ணுடைய மகன் அல்லாஹ்ட பாதையில் போய் திரும்பி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வந்துட்டாங்க. மகனை காணமுண்டாவே பொதுவாக அவர் வஃபாத்தாக இருப்பார், ஷஹீதாக்கப்பட்டிருப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த பெண் ஓடோடி வாரா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய மகன் உங்களோட யுத்தத்துக்கு வந்தார், அவர் திரும்பி வரல, அவரை பற்றிய உண்மையான அந்த செய்தி எடுத்துக்கொள்ளத்தான் நான் வந்தேன் அப்படின்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மகனை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவராக அவர் மாறிட்டார், அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார் அப்படின்னாங்க. அந்த தாய் கவலையோடு திரும்புகிறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த ஒரு சஹாபி சொல்கிறாங்க, தாயே, உங்களோட மகன் திரும்பி வரல, அந்த நேரத்திலேயே உங்களோட உள்ளத்துக்கு வந்திருக்கும் இவர் ஷஹீதாக்கப்பட்டிருப்பார், அதை நீங்கள் உறுதி செஞ்சு கொள்ளத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆச்சரியமான விடயம் என்னாண்டா, இந்த நேரத்திலேயும் உங்களை பரிபூர்ணமான முறையில் மூடிக்கொண்டு வந்திருக்கிறீங்களே. அதை சொன்னதுமே அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறா, தாய் சொல்கிறா, என்னுடைய மகன் ஷஹீதாகிட்டார், என்ற தீன் ஷஹீதாகல்ல, என்ற பர்தா ஷஹீதாகல்ல. கண்ணியமான தாய்மார்களை, இப்படியாக உலகத்தில் இந்த சஹாபி பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்கண்டா, நாங்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவோம்ன்றதை யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் போயிட்டு எதை பதிலாக சொல்ல போகிறோம்? நாங்கள் நாளுக்கு நாள் பிரச்சனையிலேயும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் நிம்மதியில்லாமையும் வாழ்க்கை கழியுதுன்றா நாங்களே எங்களோட கரங்களால் செஞ்சு கொள்ளக்கூடிய இந்த விடயங்கள் தான். எங்களோட நாட்டில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஒரு பெண், வாலிப பெண், சரியான பக்குவமான பெண், அவள் அந்நிய ஆண்களை பார்த்ததில்லை, அந்நிய ஆண்கள்கிட்ட முன்னுக்கு போனதில்லை, தன்னை பூர்த்தியாக மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டு அவளுடைய நோய் மிக கடினமான ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. அப்போ வற்புறுத்தி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவள் சொல்கிறா, எந்தவித காரணத்தை கொண்டும் ஒரு அந்நிய ஆண் வைத்தியர் டாக்டர் வரக்கூடாது, ஒரு பெண் வாரதாக இருந்தால் பரவாயில்லை, இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அங்கே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த நேரத்தில் பெண்கள் யாரும் இல்லை, அதனால் ஒரு ஆண் டாக்டர் தான் ஈக்கிறாரு, அவர் தான் வருவார் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்ல அந்த டாக்டரை அனுப்புகிறாங்க. அந்த டாக்டர் வாராரு. இந்த பெண் இந்த அறைக்குள்ளே இருந்து கொண்டு சொல்கிறாங்க, துவா, யா அல்லாஹ், என்னுடைய உயிர் என் உடம்பில் இருக்கும் வரையில் ஒரு அந்நிய ஆண் என்னை பார்க்கக்கூடாது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தார்களும் அங்கே இருக்கிறாங்க. அந்த வைத்தியர் அந்த அறைக்குள்ளே நுழைகிறாரு. அந்த பெண்ணுடைய ரூஹ் பிரிஞ்சிருச்சு, மௌத்தா போய்த்துட்டான். இது இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களோட சமூகத்தில் பக்குவமான, அது சொர்க்கம் தானே, வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதானே. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பாவத்தை செஞ்சு கொண்டு, ஹராத்தை செஞ்சு கொண்டு, பர்தாவை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமான ஆடைகளை அணியணுமோ அந்த ஆடைகள் இல்லாமல் உலகத்தில் நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்கு எடுங்க. நான் என்ன என் பர்தாவுடைய வாழ்க்கை, என் ஹராமான பார்வையை விட்டு என் பார்வையை நான் தாழ்த்தி கொள்ளணும். ரோட்டில் போகும் பொழுது மஹரம் பேணி நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் எங்களை நாங்கள் பூர்த்தியாக மூடிக்கொண்டு நாங்கள் ரசிக்கிற மாதிரி எங்களோட ஆடைகள் இருக்கப்படாது. வெளியிலிருந்து பார்த்து எங்களை ரசிக்கிற நிலைமையில் எங்களோட ஆடைகள் இருக்கக்கூடாது. சிம்பிளான முறையில் நாங்கள் பக்குவமான முறையில் போகிறதுக்கு இந்த ரமலான்லேருந்தே முடிவுகளை எடுங்க. வாழ்க்கையில் பரக்கத்துகளை பார்ப்பீங்க, வாழ்க்கையில் செழிப்புகளை பார்ப்பீங்க. வீட்டுக்குள்ளே வளர்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அந்த பிள்ளைகளும் உங்களைத்தான் பார்க்குறாங்க. பொதுவாக ஒரு பிள்ளை வளரக்கூடிய நேரத்தில் தாயைத்தான் பார்க்குற, தாயை போல தான் பேசுகிற, தாயுடைய அதிகமான பண்புகள் தான் பிள்ளைகளுக்குள்ளால் வாரது. தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த தாயுடைய மடியில் தான் புள்ள வளர்றது. அப்போ நாங்கள் ஒழுங்காக இல்லைண்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனையாக மாறும். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தாய் பேசுகிற பேச்சு தான் புள்ள பேசும். இப்போ இன்றைக்கு நாங்கள் நிறைய சிரமப்பட வேண்டிய ஒரு நிலைமை என்னாண்டா, நான் சில நேரங்களில் ஸ்கூல்களில் ப்ரோக்ராம்களுக்கு போனால் சொல்லுவாங்க, சில நேரங்களில் நான் படித்து கொடுக்கக்கூடிய சார்மார் டீச்சர்மாருடைய அந்த நிகழ்ச்சியில் செய்யும் பொழுது அவங்களுக்கு பேச தெரியாது, வாடா பொடா அப்படி தான் பேசுகிற யார் சார்மார். அப்போ அவங்களுக்கு கண்ணியமாக பேச சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கூட அதை மாற்றலாமிக்குது. காரணம் என்னாண்டா, வீடுகளுக்குள்ளால் சின்ன வயசுலேருந்து பேசி பழகினது. உம்மமாருடைய பாச லாங்குவேஜ் மதர் டங்குன்றது தாயுடைய பாசை தானே, அது ஃபாதர் டங் இல்லை, வாப்பட பாசன்றது இல்லை,
தாய்மொழி, உம்மா பேசுகிற மொழியை தான் புள்ள பேசும். ஒரு புள்ள வாடா பொடா எடுடா எரும மாடு அப்படின்னு பேசுறதுன்னு அவங்களோட உம்மை பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே பேசுகிற பேச்சு தான் பிள்ளைகள்கிட்ட பிரதிபலிப்பை உண்டாக்கும். பிள்ளைகள்கிட்ட வாயிலிருந்தும் அதுதான் வெளியாகும். அப்போ நாங்கள் எவ்வளோ இறக்கமாக பேசணும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், யாபுனைய லுக்மானுல் ஹக்கீமுடைய அந்த மகனுக்கு பேசும் பொழுது, என்னுடைய சின்ன மகனே, என்னுடைய சின்ன மகனே. நாங்கள் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற அன்பை பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். தங்க மகனே, தங்க ராஜா, அந்த வார்த்தைகள் ஈக்குதே பெரிய பிரதிபலிப்பை உண்டாக்கும். வாடா புடா இந்த கோபத்தில் நாங்கள் பேசுகிற நேரத்தில் அவங்களோட மூளையில் அவங்களோட மூளையில் அந்த ஃபங்க்ஷன்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய்த்திடும், நின்றுடும். அதுபோல் உற்சாகம் இருக்காது. நல்ல அப்ரிஷியேஷன் பண்ணக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு. வீட்டுக்குள்ளால் தாய்மார்கள் அவங்களோட அரவணைப்பு, உங்களோட பொறுப்பு தான் அது. நீங்கள் அதில் குறை செஞ்சால் பிள்ளைகளோட வாழ்க்கை ஸ்பைலாக போய்த்திடும். சின்ன வயசுலேருந்து கிதாபுகளில் எழுதுகிறாங்க, வயிற்றில் குழந்தை ஐப்புங்க தானே, வயிற்றில் குழந்தை இருக்கத்திலேயே நீங்கள் பக்குவமாக பேணுதலாக இருக்கணும். வயிற்றில் குழந்தை இருக்கத்திலே உங்களோட ஹஸ்பண்டோட நீங்கள் ஹராமான விஷயங்களை பேசவான ஃபஇன்னஹு யஸ்மா, வயிற்றில் இருக்கிற குழந்தை அதனை கேட்டுக்கொண்டிருக்குது அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வயிற்றில் குழந்தை கேட்டுக்கொண்டு இருக்குது, ஹராமான விஷயங்களை நீங்கள் பேசவான. அப்போ அந்தளவு தூரத்துக்கு தடுக்கப்பட்டிருக்குது. என்றால் வயிற்றில் குழந்தைக்கத்திலே கேட்குது. இன்றைக்கு சில பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வயது, 16 வயது, 13 வயது தவறான வழியில் போயிட்டு, மோசமான வழிகளில் போயிட்டு மாட்டிக்கொண்டு, ஆனால் குடும்பத்தில் நினைக்கிறாங்க இவங்க நல்லா தானே வளர்ந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் மறந்துட்டாங்க. வயிற்றில் குழந்தை இருக்கிறதுல டிவி பார்த்தது, படம் பார்த்தது, ஹராமான விஷயங்களை பார்த்தது, அந்த பிள்ளை அதனுடைய தாக்கம் தான் பின்னால் வயதில் அந்த பிள்ளைகளுடைய அந்த மாதிரியான செயற்பாடுகள் உருவாகிறதுக்கு அது காரணமாக ஆகியிருக்கிறது. அப்போ நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை பக்குவமாக ஆக்கிக்கொள்ளணும், பேணுதலாக ஆக்கிக்கொள்ளணும். பிள்ளைகளோட விஷயத்தில் மிச்சம் கவனமாக, அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அமானிதமாக ஆர்ட் பேரண்டிங் அப்படின்றது ஒரு ஆர்ட். அது ஒவ்வொரு தாயும் படிக்கணும். பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்க்குறது, எப்படி அரவணைக்கிறது, எப்படி பேசுகிறது, எப்படி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது, அவங்கள எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, எப்படி அவங்கள கேர் பண்ணுறது, அவங்களுக்குரிய பேசிக் நீட்ஸ், மெட்டா நீட்ஸ், சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அவங்களுடைய கேர், ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து தேவைப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு அழகான முறையில் ப்ரொவைட் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயது அலத்திலே நாங்கள் சொல்லுவோம் புள்ளைக்கு பசி போகலண்டு. ஆனால் தாய் சொல்லுவா புள்ளைக்கு பசி இல்லை, புள்ளைக்கு ஏதாவது எறும்பு கடிச்சோ தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அப்போ புள்ள அழுகிறதுக்கு 2 காரணம். ஒன்று பசி, எறும்பு கடிக்கிறது. அப்போ அடுத்த முறை அலத்திலே புள்ளைக்கு எறும்பு கடிச்சிச்சோ தெரியாது அப்படின்டுவோம். தாய் சொல்லுவா இல்லை புள்ளைக்கு தூக்கம் வந்திக்குது அப்படின்ட்டு. ஒரு தாய் ஒரு குழந்தையினுடைய அழுகையை வச்சு அந்த பிள்ளைக்கு பசியா அல்லது தூக்கமா அல்லது எறும்பு கடிச்சா அல்லது வேறொரு தேவையா பாருங்கள் எந்தளவு தூரத்துக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறான், முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறதுனால. அதே புள்ள தான் 5 வயதாவி 6 வயதாவி 7 வயதாகும் பொழுது நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை, நாங்கள் பார்க்குறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. முதலாவது ஐடென்டிஃபை யுவர் சைல்ட் சைக்காலஜி. உங்களோட பிள்ளையோட மனோநிலைமை என்ன, ஆட்டிடியூட், நடத்தை என்ன, பண்பாடுகள் என்னன்றத நீங்கள் விளங்குங்க, பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு லேசாக இருக்கும். மார்க்கம் எங்களோட தீன் ஷரியத் எங்களுக்கு வழிகாட்டுது. ஆரம்ப காலத்தில் அல்லிமு சிபியானக்குமுல் குர்ஆன, உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் குர்ஆனை படித்து கொடுங்க. அல்லிமு சிபியானக்கும் ஹுப்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை படித்து கொடுங்க. உங்களோட சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்துடைய அன்பை நீங்கள் படித்து கொடுங்க. எவ்வளோ எங்களுக்கு அந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள். ஏன் சின்ன வயசில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள், புத்திமதிகள், அவங்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்களுக்கு தானே அதெல்லாம் பதியும், அது பின்னால் வெளிப்படும். இன்றைக்கு எங்களோட தாய்மார்கள், சகோதரிகள் இதை கவனிக்கிறது இல்லை. சின்ன வயசில் கொண்டு போயிட்டு போடுற எல்கேஜி, யூகேஜி, ப்ளே ஸ்கூல், நர்சரி கொண்டு போயிட்டு போட்டாச்சு. போட்டதுக்கு பின்னால் புள்ள படிக்க போகுது. குர்ஆனும் இல்லை, மார்க்கமும் இல்லை, தீனும் இல்லை, அல்லாஹ்வோட தொடர்பும் இல்லை,
ஒன்றும் இல்லை. இப்போ இந்த புள்ள அப்படியே வளர்ந்து வருது. அந்த புள்ளைக்கு 10ஆம் வகுப்பு படிக்குது, 9ஆம் வகுப்பு படிக்குது, A-level படிக்குது. இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறாங்க. முழு நாட்டிலேயுமே பயங்கரமான சோதனை இப்போ உருவாகி இருக்குது. அண்மையில் இன்றைக்கி கணக்கெடுத்த வகையில் கிட்டத்தட்ட 400 500, அதாவது போன வருடம் 200 300 200 சொச்சம் பொம்பளை பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க, வயிற்றில் குழந்தை. இந்த வருடம் அதில் 2023 2024 அது 300 சொச்சம் பொம்பளை பிள்ளைகள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க. 300 சொச்சம் பிள்ளைகள். யோசிச்சு பாருங்கள் எங்களோட நாட்டில். இதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வார செய்தி. நான் நன்மையில் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, ஸ்கூல் டாய்லெட்டில் ஒரு புல்லை அதாவது தொப்புள் கொடியோட புள்ளி ஒன்று உள்ளுக்கு விழுந்திருக்குது. வயிற்றில் புல்லை உருவாகி கரு அப்படியே கீழே வந்து விழுந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொம்பளை புல்லை, அந்த புல்லை 9ஆம் வகுப்பு படிக்குது, வயிற்றில் புல்லை, அந்த புல்லை கன்சீவாகவே இருக்குது. கண்ணியமான முஸ்லீம்கள், நான் அந்நியவங்களை சொல்லலை. அந்தளவுக்கு கவலையான நிலைமை என்ன? வீடுகளில் தாய்மார்கள் கொடுக்க வேண்டிய அந்த தர்பியத்தை கொடுக்கல, பக்குவமான வழியை காட்டி கொடுக்கல, சும்மா வளர விட்டுட்டாங்க. அப்படி வளருங்க. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸையும் எடுத்து பாருங்கள். 9 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் பிரின்சிபலால் பாலியல் அந்த துன்புறுத்தலுக்கு உருவாக்கப்பட்டு, மாஸ்டரால், சர்மாரால், டீச்சரால், ஒரு பெண் டீச்சரால் படிக்கக்கூடிய மாணவனுக்கு தவறான அந்த அப்ரோச். இப்படி இன்றைக்கு எங்களோட நாட்டில் அந்த கவலைக்குரிய செய்திகள். என்ன காரணம்? வளரக்கூடிய நேரத்திலேயே மார்க்கத்தை தீனை கொடுத்து நாங்கள் வளர்க்கல்லாதனால விளைவுக்கு வைத்திருக்கிறாங்க. வாலிப வயதில் தூளுக்கு அடிமையாகி, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, போதை பொருளுக்கு அடிமையாகி இவங்க ரொம்ப வாப்பா எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏன் காரணம்? அந்த பொடியம்மாரோட பேசி பாருங்கள். என்ன வாப்பா நடந்துச்சு? உம்மா அவ ஜொப்புக்கு போகிறா, வாப்பாம் ஜொப்புக்கு போகிறா, நான் கூட்டாளிமாரோட, உம்மா வெளிநாட்டில், வாப்பா வெளிநாட்டில், இவரை பார்த்தா கூட்டாளிமாரோட, உம்மா பிஸி, அவவும் படிச்சிக்கிறா, அவள் போயிட்டு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறா, பிள்ளைய பார்க்குறதுக்கு டைம் இல்லை, பிள்ளைய கவனிக்கிறதுக்கு டைம் இல்லை. புள்ள 16 17 வயசு தூளுக்கு அடிமையாகி, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, அவனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. என்றால் சம்பாதிச்சு வீட்டை கட்டணும், வாகனம் வாங்கணும். கடைசிக்கு வீடும் இருக்குது, வாகனமும் இருக்குது, பேங்க் பேலன்ஸும் இருக்குது. நிம்மதி இல்லை. எத்தனை தாய்மார்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தில் ஒரு தாய் அவள் பேசுகிறா, அவட 2 ஆம்பளை பிள்ளைகளும் தூளுக்கு அடிமையாகி வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கலாமிக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன சரி செய்யுங்க ஹசரத் அப்படின்றா. அது கிட்டத்தில் அதுக்கு பிறகு ஒரு இடத்துலேருந்து கால் பண்ணுறாங்க. ஒரு 2 சகோதரிகள் பேசுகிறாங்க, எங்களோட தம்பியால் வீட்டுக்குள்ளே இருக்கேலா, அவர் தூளுக்கு அடிமையாக வீக்கிறாரு, பயங்கரமான நிலைமை, அவரை கொண்டு போய்த்து போலீஸில் நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பேசுகிறா. ஒரு தாய் சொல்கிறா, அவர்கிட்ட மகன்கிட்ட சொல்லி அவருடைய மூத்த மகனுக்கு நஞ்சு வச்சு கொல்ல போகிறான். நஞ்சு வச்சு அங்கே என்ன காரணம்டா அவர் சொல்கிறாங்க, தூளுக்கு அடிமையாகி தவறான வழியில் போயிட்டு மோசமான இப்போ பெண்களுடைய தொடர்பு உண்டாவிக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு தாய் அவங்கள்ட்ட ஒரு மகன்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசினான். அவன்கிட்ட மூத்த மகன் தூளுக்கு அடிமையாக வீக்கிறா, அதில் நான் நஞ்சு வச்சு கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு அந்த வாலிபரை தெரியும். அந்த வாலிபரை தெரிஞ்சதுனால நான் சொன்னேன், நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் நஞ்சு வச்சு கொல்லணும், உம்மாவை தான் நஞ்சு வச்சு கொல்லணும், மகனே இல்லை. ஏண்டா அந்த மகன் நல்ல பக்குவமாக இருந்தார், பேணுதலாக இருந்தார். ரோட்டில் போகத்திலே தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு தஸ்பியோடு தான் போவார். அவ்வளோ பக்குவம், அவ்வளோ நல்ல நிலைமையில் இருந்தார். ஆனால் என்னாட்ட ஒரு நாள் சொன்னார், ஹசரத் வீட்டுக்கு போனால் உம்மா சொல்லுவா, இப்போயா உனக்கு தஸ்பி தேவை, இப்போ தாடி தேவையா, உனக்கு ஜுப்பா தேவையா, நீ இப்படி இருந்தால் உனக்கு யார் பொன் தருவா, இப்படி ஒரே சொல்லுவாங்க ஹசரத் அப்படின்னு என்னாட்ட சொல்லுவார். இப்போ அந்த படியன் தூளுக்கு அடிமையாவி, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இது யார் குற்றவாளி? உம்மா பாப்பாம் தான். இன்றைக்கு அதிகமான வீடுகளில் உம்மாக்கும் பாப்பாக்கும் மகன் தாடி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, மகன் பக்குவமாக ஈக்கிறது விருப்பம் இல்லை, நேரத்துக்கு தொலை போகிறது விருப்பம் இல்லை. இன்றைக்கி அதிகமான பெற்றோர்கள் அது சோஷியலாக வளரணும். கடைசிக்கு முசீபத் எங்கே அடிக்கிற வாப்பாக்கும் உம்மாக்கும். நான் கவலையோடு சொல்கிறேன், மிச்சம் கவலையோடு சொல்கிறேன். தாய்மார்களே, மிச்சம் அல்லாவை பயந்துக்கோங்க, மிச்சம் பயந்துக்கோங்க. இப்போ ஒரு மாதமாக
ஒரு மாதமாக கால் வருது எனக்கு, மகனை காப்பாற்றுங்க, மகனை பெரிய வசதியான ஃபேமிலி. மகன் வீட்டுக்கு வந்து அடிக்கிறான், 15,000 ரூபா ஒரு நாளைக்கு, 15,000 ரூபா, 20,000 ரூபா காசு கேட்குறான். கடைசியில் பிரச்சனையாகி அப்போ நான் சொன்னேன், இவரை இப்படி செய்யுங்க, அப்போ தான் செய்ய இயலும், வேற ஒரு வழி இல்லை. கடைசிக்கு அந்த பொடியன் எந்தளவு தூரத்துக்கு பெய்த்துட்டான்டா, போத வஸ்துக்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு பொலிஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான், எங்களோட வீட்டில் இருக்கிற உம்மா வாப்பா நானா தம்பி எல்லாம் போத வஸ்து விற்கிறாங்க, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. எந்தளவு தூரத்துக்கு இழிவான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் பார்த்தான் என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா, புள்ள வளர்கிற வயசில் புள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தில்ல, தீனை சொல்லி கொடுத்தில்ல, அல்லாஹ் பற்றிய தொடர்பு இல்லை. வாப்பா அவரோட பிஸ்னஸில், உம்மா அவரோட வேலையில். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பெண்கள் ஷாப்பிங், வெளியில் போகிறதும், கடைக்கு போகிறதும், ஷாப்பிங் பண்ணுறதும், சாமான் வாங்க போகிறதும், உடுப்பு வாங்க போகிறதும், அதில் தான் காலம் கழியுது. அதுக்குள்ள இங்கே புள்ள வளர்க்குறத பற்றி ஒரு யோசனை இல்லை, புள்ளையை பற்றி ஒரு கவனம் இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தந்திருக்கிறான் அமானிதமாக. ஒவ்வொருத்தரும் கண்ணில் விழுந்த ஊத்த எப்படி தடமாத்தம் இருக்கும், கண்ணில் ஊத்த விழுந்திருக்குது, தடமாறுவோம், அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு அது மாதிரி எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு பயந்து பக்குவமாக வளர்க்க வேண்டியிருக்குது. மீச முளைச்ச உங்களோட ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் மகரிபுக்கு பின்னால் வீட்டு விட்டு வெளியில் அனுப்பாதீங்க. தொலை போக சொல்லுங்கள், தொழுதுட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். இஷா தொலை போக சொல்லுங்கள், உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். ரோட்டில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறது, வீட்டுக்கு முன்னால் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்காதீங்க. இன்றைக்கு காலம் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான காலம். ஒரு தாய் மகனுக்கு அவன் வயசுக்கு வந்துட்டான், இப்போ தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுட்டான். மகனுக்கு தாய் புத்திமதி சொல்கிறா, வானம் மகன் இதெல்லாம் முட்டுடு, இது கூடாதே. மகனுக்கு கோபம் வந்துருச்சு என்றால் அது மாதிரி பழக்கங்களில் ஈடுபட்டால் கோபம் வரும். தாய்க்கு அடித்தா ஓங்கி அவருடைய தலைக்கு, அதோட சரி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனையாக மாறக்கூடிய நிலைமைக்கு போயிடும் உங்களோட குழந்தைகள். அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள். அவங்கள உட்கார வச்சுக்கொண்டு சின்ன வயசில் குரான் ஓத வைங்க. வீட்டில் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி பிள்ளைகள் 8 வயசு 9 வயசு 10 வயசு பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, அவங்கள எழுப்பாட்டி குரானை ஓத வைங்க. சின்ன வயசுலே குரானோட தொடர்பை உண்டாக்குங்க. எங்களோட வரலாற்றில் இமாம்கள் எல்லாருமே சின்ன வயசுலே குரானை பாடமாக்கிடவங்க தான். யார் காரணம் தெரியுமா? தாய்மார்கள். எங்களோட வரலாறே குரான் தான். வரலாறே சின்ன வயசில் முதல் பாடம் எல்கேஜி யூகேஜி பிளே ஸ்கூல் அல்ல, குரானுடைய தொடர்பு தான். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, அபுதாவூத், நசை, இப்னு மாஜா, அங்கல ஐம்மாக்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஇ, இமாம் மாலிக், அஹமது இப்னு ஹம்பல் போன்ற எல்லா வரலாற்றில் அந்த உலமாக்கள், பெரும் சலஃபுஸ் சாலிஹூன்கள், அந்த இமாம்களோட வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசில் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. 7 வயசில் 6 வயசில் 8 வயதில் குரானை மனனம் செஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா உம்மமார் தான். உம்மமார்ட வேலை பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதும் பிள்ளைகளோட அவங்களோட முழுக்க டைமை கொடுக்கறதும் தான். நீங்கள் பிள்ளைகளோட்டு துறைக்கு சில தாய்மார்களுக்கு பிள்ளைகளோட பேச வெக்கம், பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வெக்கம், பிள்ளைகளை கிட்ட உட்கார வச்சு பேச வெக்கம். ஏன்னா பழக்கம் இல்லை. ஏன்னா காலையிலிருந்து மாலை வரையில் வெளியில் தொழிலையும் அங்கேயும் இங்கேயும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியில் அங்கிங்கே போகிறதும் சுத்த போகிறதும். சில பெண்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திக்கலாம், அவரே வெளியே போகணும், சுத்த போகணும். பாருங்கள், அது போகிற வாழ்க்கை எல்லாம் அடிபட்டு போயிட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை சீரறிகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பின்னால் இரத்த கண்ணீரை வடிக்க வேண்டி வரும், பின்னால் தூக்கம் இல்லாமல் டேப்லெட் போட வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முன்னால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்குங்க. ஃபோன்களை கையில் கொடுக்காதீங்க. இன்றைக்கு அதிகமான தாய்மார்கள் சின்ன வயசில் கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க, கையில் ஐபேடை கொடுத்துட்றாங்க, டிவைசஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. லேசின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபோன் பார்க்குறதுக்கு வேறு ஃபோன் ஒன்றை கொடுக்குற, அவங்க வேலை செய்கிறதுக்கு வேறு ஃபோன் ஒன்றை கொடுக்குற. பிள்ளைகளோட புத்தி வளர்ச்சி, மூளை வளர்ச்சி மங்கி போகும். நல்லா கேட்டுக்கோங்க, மங்கி போகும். பிள்ளைகளுடைய சிந்தனா சக்தி பலகீனமாகும். பிள்ளைகள் சின்ன வயசுல கோபப்பட ஆரம்பிப்பாங்க.
சின்ன வயதிலே முடி வளர்றது இல்லா போயிட்டு உகுர ஆரம்பிக்கும். சின்ன வயதிலேயே அவருடைய பார்வை பாதிப்பு உண்டாகும். கையால் எழுதக்கூடிய சக்தி இல்லாமல் போகும். நிறைய விளைவுகள். இன்றைக்கி சில சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரவர் புள்ளே கொடுங்க, அரவர் புள்ளைக்கு கொடுங்க, கொடுத்துட்டு எடுத்துடுங்க, அந்த அளவு புள்ளையை கொடுத்துட்டு அது போல் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வழிகாட்டலை காட்டுறாங்க. 100க்கு 100 அது தவறான ஒரு வழிகாட்டல். ஒரவருக்கு எடுக்கிற புல்லை அதுக்கு எடிக்ட் ஆகிட்டாண்டா திருப்பி திருப்பி எடுப்பா. எந்த அளவுக்கு எடுப்பான்னு சொல்லி சொன்னால், உங்களோட இந்த கல்ஹின்ன அக்குர்ன பகுதிக்கு மிக நெருக்கமான அண்மித்த ஒரு பகுதியிலிருந்து எனக்கு ஒரு வாலிபர் கால் பண்ணினார். ஹசரத், எங்களோட தங்கச்சி ஃபோன் பாவிக்கிறா, ஃபோன் பாவிச்சு கொண்டு இருந்தா, எங்களோட உம்மா அந்த ஃபோனை எடுத்து வச்சா அதுக்கு என் தங்கச்சி கையை வெட்டி கொண்டுட்டா. 14 வயசு தங்கச்சிக்கு, 14 வயசு, கையை வெட்டி கொண்டா உம்மா ஃபோனை எடுத்து வச்சதனால அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், யார் ஃபோன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு. உம்மை தான் வாங்கி கொடுத்த. நான் சொன்னேன், உம்மைக்கு பெரம்படுத்து விழுந்தா விழுங்க அப்படின்னு சொல்லி. வேறு என்ன செய்ய? தாய்மார்கள் இன்றைக்கு பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அவங்களோட பாட்டில் விட்டிக்கிற எல்லா விதமான தவறுகளும் எல்லா விதமான பாவங்களும் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயங்கள்லையும் இன்றைக்கே அந்த பொம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மாட்டிப்பட்டிருக்கிறாங்க. ஹராமான தொடர்புகள், ஹராமான செயற்பாடுகள். இன்றைக்கு சில தாய்மார்களுக்கு தெரியும், மகள் தவறான தொடர்பில் இருக்கிறா, ஹராமான தொடர்பில் இருக்கிறா, சரி பிரச்சனை இல்லை என்ன செய்ய அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறா. ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய விளைவு அவளோட வாழ்க்கையிலேயும் உண்டாகும், குடும்பத்திலேயும் உண்டாகும்ன்றதை இன்றைக்கு விளங்கி கொள்வது கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ பெண்கள், வாலிப பெண்கள் தவறான தொடர்பில், ஹராமான தொடர்பில் இன்றைக்கி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், கதைச்சி கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிற மாதிரி இருக்குது, நல்லொரு வாலிபர் நல்லொரு ஆளோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குது, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகுது. ஷைத்தான் அப்படி ஏமாற்றத்தில் போட்டு வச்சிருக்கிறான். நாங்கள் இன்றைக்கி ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். அதிகமான வாலிப பெண்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வற்புறுத்தி, அழுது, பிறண்டு, சாப்பிடாமல் இருந்து அதே கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த பொடியனையே கல்யாணம் முடிக்கிறாங்க. அது பிறகு பாருங்கள், வாழ்க்கை நரகத்து வாழ்க்கை, நிம்மதியில்லாத வாழ்க்கை. ஹசரத், நாங்கள் தொடர்பா இயக்கத்திலே சந்தோஷமாக இருந்தோம், கல்யாணம் பிடிச்ச அதே நாளிலிருந்து நரகத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை இடங்களில் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க அப்படியான அந்த முசீபத்தான வாழ்க்கையினால். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஏமாறவான அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு வாங்க. ரமலானுடைய காலம் அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லா விதமான மோசமான இழிவான விடயங்களை விட்டுடுங்க. அல்லாஹ்வோட தொடர்பாங்க. இரவு பகலாக அல்லாஹ் தந்திருக்கிறான் இபாதத், அல்லாஹ் தந்திருக்கிறான் பாவ மன்னிப்பு, அல்லாஹ் தந்திருக்கிறான் ரஹ்மத் அடையக்கூடிய மாதம், அல்லாஹ் தந்திருக்கிறான் பரக்கத்தை அடையக்கூடிய மாதம். அதில் முழுக்க கவனம் செலுத்துவோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் வழிகாட்டுவோம். பிள்ளைகளையும் நாங்கள் நல்ல முறையில் வளர்க்குறதுக்குரிய அந்த முறைகளை நாங்கள் பேணுவோம். அதே மாதிரி இபாதத்துக்களில் மிச்சம் கவனம் செலுத்துங்க. இபாதத்தான் வாழ்க்கையில் வெற்றி, இபாதத்தான் வாழ்க்கையில் நிம்மதி, இபாதத்தான் வாழ்க்கையில் சந்தோஷம். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நல்ல அமல்களில் ஈடுபடுவாங்கன்னு இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த ஆண் அல்லது பெண், அந்த பெண் அல்லது ஆண் முஃமின், அவங்கள நிம்மதியாக வாழ வைப்போம் என்றான், சந்தோஷமாக வாழ வைப்போம் என்றான். உள்ளத்தே கவலை, உள்ளத்தில் ஒரே பிரச்சனை, ஒரே சிக்கல், ஒரே அழுக, ஒரே மனவேதனை, தூக்கம் போகுதில்லை. யாது வச்சுக்கோங்க, வாழ்க்கையிலிருந்து இபாதத் இல்லா போய்த்திருச்சு. ஹராமான செயல்கள் நடக்குது, ஹராமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களோட வாழ்க்கையில் திருப்பி முசீபத்தாக அடிக்கும். நல்லா விளங்கிக்கோங்க, வாழ்க்கையில் முசீபத்தாக அடிக்கும், நிம்மதியை பறிக்கும், சந்தோஷத்தை பறிக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான ஃபித்னாக்களும் எங்களோட பாவங்கள். நாங்கள் சில நேரங்களில் சிலதை பாவம்டே நினைக்க மாட்டோம். ஒரு நாள் 2 நாள் சும்மா பக்குவம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற பழைய மறுவா நாங்கள் அதே பாவத்துக்கு பேய்த்துடுவோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது பழைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவே இல்லை. அதுக்குரிய சோதனைகள் தான் இது ஏற்பட்டு கொண்டிருக்குது. நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி கொள்ளணும். இந்த ரமலானில் அந்த நிலைமைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். வீணடிச்சு கொள்ளாதீங்க. அண்மையில் ஒரு ஜனாசா, ஒரு ஸ்கூலில் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் வஃபாத்தானா. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன்.
அந்த டீச்சர்ட ஜனாசா அந்த வீட்டுக்கு நாங்கள் மாலையில் போனோம் முதாக்கராக்கு. அந்த நேரத்தில் அவங்களோட தம்பி சொல்கிறா, அவங்களோட தம்பி ஹசரத் எங்களோட தாத்தா சரியான பக்குவம், சரியான பேணுதல், ஸ்கூலுக்கு டீச் பண்ண போனான். ஆனால் எந்த ஒரு அந்நிய ஆணுக்கோ மகரம் இல்லாதவங்களுக்கோ படித்து கொடுக்க மாட்டா, பெண்களுக்கு மட்டும்தான் படித்து கொடுத்தா. அதே மாதிரி ஆஃப் நேரத்தில் ஸ்டாஃப் ரூமுக்கு போக மாட்டா, ஏண்டா மகரம் இல்லாத சேர்மார் இருக்கிறாங்க. அவக்குன்னு சொல்லி தனியான ஒரு இடத்துல தான் அவள் இருப்பாள். லொஹருக்கு அதான் சொன்னோன்னே அந்த இடத்துல தொழுவா. நாங்கள் அவன்கிட்ட பார்த்த விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று என்னாண்டா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் சொல்கிற நேரத்தில் முசல்லால் இருப்பாள். எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து அவட பழக்கம் அதுதான். அதான் சொல்லத்தில் எங்கே இருந்தாலும் அதானுடைய நேரத்தில் முசல்லால் இருப்பாள். அதே மாதிரி தான் அந்த வஃபாத்துக்கு முன்னால் இஷாவுடைய நேரம் அதான் சொல்கிறாங்க, எங்களோட தாத்தா முசல்லால் அதான் சொல்கிற நேரம் முசல்லால். அதான் முடிஞ்சதுக்கு பிறகு தக்பீர் கட்டினா சுஜூதில் வஃபாத் ஆகிட்டா. பாருங்கள், அல்லாஹு தஆலா இறக்கமுள்ள நாயன். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்குறதில் எவ்வளோ பெரிய பாக்கியமான ஜனாசாவாக அது இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தாய்மார்கள், சகோதரிகள், நாங்கள் சொல்கிற விஷயத்தை கவனத்துக்கு எடுங்க. வீடுகளில் குர்ஆன் திலாவத்தை செய்யுங்க, போட்டி போட்டுக்கொண்டு. தாய்மார்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 1 ஜுஸு 2 ஜுஸு 3 ஜுஸு. இன்றைக்கி நாங்கள் 8வது நோன்பை பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க, எத்தனை ஜுஸு குர்ஆனை ஓதிட்டேன், நான் எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதிருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேளுங்க. மகள் எத்தனை ஜுஸு ஓதிக்கிறா, உம்மா எத்தனை ஜுஸு ஓதிக்கிறா. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆசையோட, ஆர்வத்தோட, தேற்றத்தோடு ஒருத்தருக்கொத்தர் முந்தி கொண்டு நாங்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் ஈடுபடணும். தராவீஹுடைய தொழுகை விசேஷமாக அதுக்கு முன்முறமாக ஈடுபட்டது, ஏனைய சதகா தான தர்மங்கள் செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரமலான் இது அப்படித்தான் புனிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறேன். கடைசி 10 யாரும் வெளியில் போகாதீங்க, ஷாப்பிங் போகாதீங்க. கடைசி 10 எங்களுக்கு இஅ்திகாஃப் வீடுகளிலே இருக்கேலும். அதுக்கு முன்னால் இப்போதே உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இப்போதே தயாரிங்க. கடைசி 10 பெருநாளுக்குரிய எல்லா வேலைகளையும் இப்போயே முடிச்சிடுங்க. கடைசி 10 நாங்கள் இஅ்திகாஃப் இருப்போம் வீடுகளில், நாங்கள் வெளியில் போகிறதில்லை. இரவு தொழுகை, தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை, நாங்கள் அதில் ஈடுபடுவோம். குர்ஆன் அல்லாஹ் எப்படி செழிப்பாக வாழ்க்கையை அமைச்சு தருவான்னு பாருங்கள். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவான். இந்த அமைப்பில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கழிப்போமாக இருந்தால். அதனால் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களோட நல்ல நியத்துகளை வச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எங்களோட பர்தாவுடைய வாழ்க்கை, நாங்கள் பக்குவமான வாழ்க்கை, பேணுதலான வாழ்க்கை, மகரம் பேணி நடக்கக்கூடிய வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு ஒழுங்கான தர்பியத், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தாயாக சிறந்த அமல் இபாத்துக்களில் கழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் பெறக்கூடிய வழிகளை தேடி தேடி நடக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வருகையை கபூல் செய்து கொள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.